அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிந்துவிடும் என அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கொடுத்த 13 பேருக்கு இழப்பீடு தொகையை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், விமான நிலைய விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்படும் நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு அதிகரிக்கப்பட்டு உள்ளதாக கூறினார். கோவை விமான நிலைய விரிவாக்கம் நடைபெற்றால் ஐடி நிறுவனங்கள் உட்பட ஏராளமான நிறுவனங்கள் வரும் என்றும் இதனால் லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த விமான நிலைய விரிவாக்கம் வந்ததுன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ், நிறைய செக்டர்ஸ் வரும். ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு நமக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நிறைய கம்பெனிஸ் வரும். அதாவது நிறைய நம்முடைய வியாபாரம் பெருகும். நிறைய பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும். அங்கு நம்முடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வியாபாரம் பெருகும், நல்ல அவங்களுக்கு வருமானம் பெருகும். எல்லாம்